கிறிஸ்துவுக்குள் இந்த நாளின் அனுதின தியானத்திற்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் தலைப்பாக தெரிந்து கொண்ட பகுதி ஓன்லி ட்ரஸ்ட், நம்பிக்கையாய் இருங்கள் என்ற தலைப்பில் தான் வசனத்தை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். நம் அநேகருக்கு தெரியும், ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லும்படியான ஒரு தேவ மனிதன் அங்கே ஒரு அனாதை இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் பகுதி பகுதியாக பிள்ளைகளை பிரித்து அங்கே அவர்கள் ஜெபிப்பார்கள். சாப்பிட்டு முன்னதாக சில நேரங்களில் சாப்பாடு இருக்கும், சில நேரங்களிலே சாப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சாப்பாடு இல்லாத நேரத்திலும் கூட அவர்கள் தட்டை முன்பாக வைத்து அங்கே ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவரே, நீ கொடுத்த உணவுக்காக நன்றி, நீர் எங்களை போஷிக்கிறீர், நீர் எங்களை பராமரிக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் ஒரு நாளும் பசியாய் சாப்பிடாமல் இருந்தது இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல், தேவன் மேல் இருந்தபடியினால் ஒரு நாள் இரவு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, மிகவும் காலதாமதம். அந்த நேரத்திலே அந்த அனாதை இல்லத்துக்கு முன்பாக வந்த பால் வாகனம் அங்கே உடைப்பட்டு பழுதுபட்டு நின்று விட்டதனாலே அந்த வாகனத்தை உரிமையாளர் அந்த பாலை அந்த ஸ்தாபனத்துக்கு கொடுத்து அந்த நாளிலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். இது உண்மையாக அநேகருடைய வாழ்க்கையிலே நாமும் கூட சந்தித்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஆரம்ப நாட்களிலே என்னுடைய மகன் கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜ் படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே அவருக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை கடைசி நாள் வந்தபோது நான் யாரிடமும் போய் கேட்கவில்லை. 1000 ரூபாய் கட்ட வேண்டும், அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அப்பொழுது ஒரு காலை வேளை, அதுதான் கடைசி நாள், என்னை ஒரு வீடு கட்டும்படியான ஒரு நிலத்தை வாங்கிய விசுவாசி அழைத்து சென்று அந்த இடத்திலே அவர்கள் அன்றைக்கு கட்டட வேலை ஆரம்பிக்கும்படியாக ஜெபிக்க பிரதிஷ்டை செய்ய அழைத்தார்கள். அங்கு நான் சென்ற பொழுது அவளுக்கு ஜெபித்து குடும்பத்துக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி அங்கே கிளம்பும்போது அவர் ஒரு கவர் கொடுத்தார். அதை ஆசீர்வதித்து பெற்றுக்கொண்டு வந்தேன். அது பாதி அந்த பரீட்சைக்குரிய பணத்தை கொடுத்தது. வீட்டுக்கு வந்தபோது இன்னொரு நபர் வந்திருந்தார். அவர் அவருடைய சகோதரி நிலத்துக்கு அறுவடைக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு கத்தோலிக்க குடும்பம் ஜெபிக்க கேட்டிருந்தார்கள்.
ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவர்களுக்கு உபாகமம் 28 அதிகாரத்தில் சொன்ன வண்ணமாக மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், விளைச்சல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கையின் பிரயாசை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீர். அதன்படியாக அவருடைய விளைச்சல் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஜெபித்திருந்தேன். அவர் விளைச்சலின் பலனை பெற்றவர்கள் அவருடைய சகோதரன் மூலமாக எனக்கு இன்னொரு கவர் கொடுத்து விட்டு சென்றார். அதிலே பார்த்தபோது அதிலே ஒரு 500 ரூபாய் பாதி பணம் இருந்தது. இவளை கொடுத்து அந்த நாளிலே பரீட்சைக்கான அந்த பணத்தை கட்ட தேவன் உதவி செய்தார். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்வதனாலே கர்த்தர் வேதத்தின் அடிப்படையிலே நமக்கும் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நாம் பார்க்காதபடி வேதத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு மூல வசனமாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நாம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது 16ஆம் வசனம் வரைக்குமாக அங்கே எலியாவின் நாட்களிலே நடந்த காரியம். அங்கே மழை இல்லாததினாலே வறட்சி நிமித்தமாக பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே எலியாவுக்கு உண்டாயிற்று. அதற்கு முன்னதாகவே பார்க்கும்போது அங்கே காகத்தின் மூலமாக அந்த வறட்சி காலத்தில் போஷிக்கிற தேவன் ஒரே இடத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைப்பது கிடையாது. ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற ஊருக்கு செல் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை அதைதான் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்கள், ஒரு நாள் காக்கா கொண்டு வந்து கொடுக்கும், ஆனால் அனுதினமும் அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனபடியில் தான் ஆண்டோடைய திட்டங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையில் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே வண்ணமாக இந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்து அங்கே சாரிபாத்துக்கு செல்கிறார். செல்லும்படியான அவர் அங்கே தங்கியிருக்கும்படியாக சொல்லுகிறார். அங்கே தங்கியிரு என்றார். அப்போ தங்கியிரு என்று சொன்னால் தங்கியிருப்பதற்குரிய காரியங்களை ஆண்டவர் அங்கே ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ அவர் நம்பினார். தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி அதன்படி நடந்ததினாலே அங்கே இவர் போகும்படியான அந்த இடத்துல சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது, இவன் என்டர் பண்ண உடனே புரிஞ்சுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லும்போது போக சொல்கிற இடத்துக்கு போன உடனே அங்கே உதவி உரிய ஆள் அங்கே வந்து விட்டார். அங்கே விறகு பொறுக்கி கொண்டு இருக்கும்படியாக, ஏதாவது விறகு பொறுக்கி இருக்கும்படியான சமையலை செய்யலாம் என்று சொல்லி அங்கே ஒரு விதவை வருகிறார். அதான் 10ஆம் வசனத்தில் அங்கே பார்க்குறப்ப அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒபே பண்ணிட்டு 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுறார், கேட்குற அந்த 10ஆம் வசனத்தில் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா.
நல்லா புரிஞ்சு. எடுத்த உடனே நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாண்டு தொப்புன்னு நம்ம என்ன பண்ண அவசரப்படக்கூடாது, காத்திருக்க வேண்டும். முதலாவது அவருக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வா. முதல்ல அதுக்கு அது சரியா, அதுக்கு மனசுக்கு திருப்தியா என்று சொல்லி பார்ப்பதற்காக அங்கே குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்று சொன்ன உடனே அங்கே அந்த சாரிபாத் விதவை கிளம்புறான். பிறகு பொறுக்க வந்தவ தண்ணீர் கொடுக்க செல்கிறார். அப்போ கீழ்ப்படிதல் அவளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இவரும் கீழ்ப்படிந்தார், படிப்படியாக கீழ்ப்படிந்தார். காக்கா அங்கே போய் காத்திரு, அந்த காத்துக்கிட்டு இரு, அப்போ காக்கா வந்து உனக்கு கொடுக்கும். அப்போ அதே மாதிரி காக்கா கொடுத்துச்சு கீழ்ப்படிந்தனால. இப்போ போன்னு சொன்னால் நீங்கள் வந்திருக்கார். அதே மாதிரி இங்கே சாரிபாத் விதவை இருக்கா. அவள் கீழ்ப்படுகிறான்னு இவருக்கு தெரியாது. அதனால தான் தண்ணீர் கொண்டு வான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவள் திருமண உடனே அந்த இடத்துல கீழ்ப்படுதல் அவளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதோடு கூட எனக்கு ரொட்டியும் கொண்டு வா. அவர் வந்து செஞ்சு கொண்டு வரலான்னு சொல்லலை, ரொட்டியும் கொண்டு வா. அப்போ தான் அவர் சொல்கிறான், அன்சர்டனிட்டி ஆஃப் அவர் லைஃப், எனக்கே வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. என்கிட்ட கொஞ்சம் கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, அதை சுட்டு அதற்காக தான் குச்சி பொறுக்கிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லுகிறாள். கீழ்ப்படிந்து தண்ணிக்கு குடிக்க போகிறதுக்கு திரும்பினவ தன்னுடைய நிலைமையை சொல்கிறான். அப்போ நிலைமையை சொல்லும்போது அப்போது அது ஒரு கொஞ்சத்தை பெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு போகிறதுக்கு கீழ்ப்படிதல் அங்கே உதவி செய்யும் என்பதை இந்த தீர்க்கதரிசி அந்த சாரிபாத் விதவைக்கு கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தால் பெருக்கம். அங்கே ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் நான், நீயும் ஆண்டவரை சார்ந்து கீழ்ப்படி, ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி, அப்பொழுது உனக்கும் அதனுடைய பலன் இருக்கும். அதைத்தான் அங்கே அந்த 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே கீழ்ப்படிந்து அவளுடைய காரியத்தை செய்து முதலாவது கொடுக்கும்போது அங்கே பார்க்கிற காரியம் கடைசியாக இந்த தேவ மனிதன் தேவனை சார்ந்திருந்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவனை அறிந்த தேவ மனிதன் சொன்னதை இந்த விதவை, சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்தார். எனக்கு முதல குழு என்று சொன்னார். அப்போ பஞ்சகாலம் முடியும் வரைக்குமாக 3 பேரும் போஷிக்கப்படுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் அவர் மீது வைக்கும்போது நாம் குறைவு இல்லாதவர்களாய், நிறைவை பெற்றவர்களாய் எப்பொழுதும் இருப்போம். கர்த்தரை சார்ந்து வாழ்வதனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு என்பதை நாம் அறிந்து வாழ்வோம். கர்த்தர் இந்த நாளின் தியானத்தை ஆசீர்வதித்து நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தரை சார்ந்து வாழ்வதனாலே, கர்த்தரை நம்பி வாழ்வதனாலே உண்டாகும்படியான நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு